ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு கோர்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஜாப் பொசிஷன்ஸ் அண்ட் ரோல்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்சி இன் லைஃப் சயின்ஸ். இந்த கோர்ஸ் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 3 years. இந்த கோர்ஸில் எக்ஸாம்ஸ்லாம் வந்து செமஸ்டர் டைப்பில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து அவங்களோட 10th and 12th பாஸ் பண்ணியிருக்கணும் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து அவங்களோட மெயின் சப்ஜெக்ட்ஸாக இருந்திருக்கணும். அண்ட் இதில் வந்து அவங்க மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் ஆச்சும் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த கோர்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா மெரிட் பேஸ்ட் அட்மிஷன்ஸ் தான் வந்து இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து பார்த்தோன்னா 10,000 1.5 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் அவங்களோட ஆவரேஜ் சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா 1.2 lakhs per annum 4 lakhs per annum வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த கோர்ஸோட டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் வந்து எய்ம்ஸ், டாடா மெமோரியல் சென்டர், VEE டெக்னாலஜி, இந்தியன் சொசைட்டி ஆஃப் செல் பயாலஜி, அமேசான், HCL அண்ட் மெனி மோர். இந்த பிஎஸ்சி இன் லைஃப் சயின்ஸ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன ஜாப் பொசிஷன்ஸ்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் 1 ரிசர்ச்சர், நியூட்ரிஷனிஸ்ட், எபிடியாமலஜிஸ்ட், ப்ரொஃபஸர், பயோமெடிக்கல் இன்ஜினியர், கன்சர்வேஷன் சயின்டிஸ்ட், பயோஃபிசிசிஸ்ட், இம்யூனாலஜிஸ்ட், பேத்தாலஜிஸ்ட், ஃபுட் சயின்டிஸ்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட பொசிஷன்ஸ் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸில் என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளைட் பயாலஜி, அனிமல் டிஷ்யூ கல்ச்சர், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், ஃபிசிக்ஸ், மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக்ஸ், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் லைஃப் சயின்சஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் அண்ட் சிலபஸஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிஎஸ்சி இன் லைஃப் சயின்ஸை ஆஃபர் பண்ணக்கூடிய டாப் காலேஜஸ் வந்து பார்க்கலாம். நம்பர் 1 லோயோலா காலேஜ் சென்னை. இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 18,000. நம்பர் 2 பிரசிடென்சி காலேஜ் சென்னை. இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 3,000. நம்பர் 3 PSG கிருஷ்ண அம்மாள் காலேஜ் ஃபார் விமன் கோயம்புத்தூர். இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் 2,000. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை. இவங்களோட ஃபீஸ் இன் இந்தியன் ருபீஸ் வந்து 57,000 வரைக்கும் இருக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இந்த பிஎஸ்சி இன் லைஃப் சயின்ஸோட ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் அதோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 பேத்தாலஜிஸ்ட். இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 10 lakhs வரைக்கும் இருக்கலாம். நம்பர் 2 பயோகெமிஸ்ட். இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 3 lakhs. நம்பர் 3 வந்து ஃபுட் சயின்டிஸ்ட். இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 7,50,000 வரைக்கும் இருக்கலாம். சயின்டிஃபிக் ஆர் ஜேர்னல் ரைட்டர் வந்து இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 4,20,000 கிட்ட வந்து இருக்கலாம். அண்ட் நம்பர் 5 வந்து வெட்னரியன். இவங்களோட சேலரி இன் இந்தியன் ருபீஸ் வந்து 5 lakhs வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த பிஎஸ்சி இன் லைஃப் சயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிராஜுவேட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட எம்எஸ்சியோட டிகிரியை வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து எம்எஸ்சி இன் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் வந்து பண்ணலாம். லைக் நான் சொன்ன சப்ஜெக்ட்ஸ்லேயோ இல்லை அவங்களுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன வருதோ அதை ரிலேட்டடான எம்எஸ்சி டிகிரியை வந்து அவங்க சூஸ் பண்ணி அதை படிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களால் கோப்பப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.